என்ன எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அங்கே எபிரேயர் 11ல் விசுவாச வீரர்களை பற்றி சொல்லிட்டு, இப்படிப்பட்ட அந்த வீரர்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்க பெரிய பெரிய காரியங்களை விசுவாசத்தினால சாதித்தவங்க. என்ன பெரிய பெரிய வாக்குத்தத்தங்களை தங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரித்து கொண்டவங்க. கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் அந்த விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் நிறைவேற்றினாரு. அவங்க எப்படியெல்லாம் கர்த்தரை நம்பி காத்திருந்து அவங்க பெற்றுக்கொண்டாங்க. விசுவாசம் பொறுமையுடையவங்களா இருந்தாங்க. காணாததை அவங்க விசுவாசித்தாங்க. கண்களுக்கு புலப்படாத காரியங்கள் மேல நோக்கமா இருந்தாங்க. காணப்படாத தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தாங்க. அவங்களுடைய விசுவாசத்தின் காரணமாக செங்கடல ஊடாக அவங்க வந்தாங்க. அப்படின்லாம் நாங்க பார்க்கிறோம். விசுவாசத்தினால கோலியாத்தை தாவீது முறியடிக்கிறாரு. காயின் ஆபேல் அவங்க ஆபேல் மேன்மையான பலியை கொடுக்கிறார், மேன்மையான காணிக்கையை கொடுக்கிறாரு. அப்ப விசுவாசத்தினால மோசே என்ன செய்யறாரு? அந்த அநித்தியமான காரியங்களை வெறுத்து தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை பாட அனுபவிப்பதை தெரிந்து கொள்றாரு. விசுவாசத்தினால என்ன செய்யறாங்க? பலவிதமான தடைகள் மத்தியிலே கர்த்தரை நம்பி எப்படி வாழ்றாங்க என்பதை குறித்து அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுது. அப்ப இவங்களையெல்லாம் சொல்லிட்டு 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லுது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு, நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஆட்களை நாங்கள் பார்க்குறோம், இப்படிப்பட்ட விசுவாச வீரர்களை குறித்து தியானிக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாரங்களை, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கிற பாவங்களை நினைச்சு அழுது புலம்பிக் கொண்டு கவலைப்பட்டு கொண்டு விசுவாசத்தை விட்டு வழிவிலகி போகாம என்ன செய்யணும்டா? பாரமான யாவற்றையும் உதறி தள்ளி விடணுமா? நம்மளை நெருக்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளி விடணுமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தள்ளி விட்டு நாங்கள் என்ன செய்யணும்? விசுவாசத்தை தொடக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறவர்களா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நம்மிலே நற்கிரியைகளை தொடக்கினவர் முடிவு பரியந்தம் அவர் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்களை அழைத்த ஆண்டவர் உங்களை முடிவு பரியந்தம் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க?